என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அவங்களே ஒன்றாக்குறாங்க, நீங்கள் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க மாற்றி மாற்றி? பிரதர், இப்போ யாரை பற்றி கேட்க போகிறோன்னா தலை, இந்த ஒன் அண்ட் ஒன்லி தலை. ஒரு சிறந்த நடிகர் ப்ளஸ் அவர் ஒரு ரேசரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவரால் மட்டும்தான் இந்த ஒரு டியூவல் சாப்டர்ஸ்ன்றது அவர் லைஃப்பில் கொடுக்க முடியும். தலை ஃபேன் அப்படியா? சூப்பர் சூப்பர். எப்போலேருந்து தலை ஃபேனாக மாறினீங்க? நான் சின்ன வயசுலேருந்து தலை ஃபேன்றான். அவர் வந்து வண்டி ஓட்டுலேருந்து கார்லேருந்து எல்லாமே நம்ம தலை ஃபேன்றான். ஸோ எப்படி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, தனுஷ்னு என் நெஞ்சு என் நாடு எல்லாம் அந்த மாதிரியா? வெரி குட் வெரி குட். ஓகே பிரதர், இப்போ என்ன கேள்வினா, உங்களுக்கு தலை நடித்ததுலேயே பிடிச்ச படம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா அது என்ன படம்? பில்லா தலை. பில்லா 1 and 2. சூப்பர், ரைட்டு. அமர்கலம் அதையே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அமர்கலம் படம் தான் பிடிச்சிருக்கு. அமர்கலம் அப்போலேருந்து தான் தலை தான் தலை மியூசிக் ஒன்று வரும், செம்மையாக இருக்கும். தலை அது தலையே முறையாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அண்ணன் இப்போவே அவர் வாயிலே அந்த ராகத்தை போட்டு காமிச்சிட்டாரு. அப்போ இன்னும் அப்போ அந்த காலத்துலலாம் அவர் இன்னும் எப்படி பாடியிருப்பார் இதுலேயே தெரியுது. எல்லாமே அமர்கலம் தான். அந்த மியூசிக் தான் அமர்கலம். செல்லு ரிங்டோனே அதுதான் வச்சுருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ நான் இதோட அடுத்த கேள்வி, தலை நடிச்சதுல பிடிச்ச படம்னு தலை ரசிகர்கள்கிட்ட கேட்கக்கூடாது போல, ஏன்னா எல்லாரும் அமர்கலம் தான் சொல்கிறாங்க. அமர்கலத்தை தட்டிக்க முடியாது. வலிமை தலை நடிச்சதுலேயே சா இந்த படம் அவர் பண்ணியிருக்கவே வேணாம்ப்பா, ஏன்பா இதை பார்த்தோன்ற மாதிரினா? நம்மளுக்கு எல்லாம் படம் பிடிக்கும். புட்டுக்குமா பிடிக்கும்ன்றீங்க? பிடிக்கும் நம்மளுக்கு எல்லாம் படம் பிடிக்கும். சொன்னது பிடிக்கும். எல்லா படம் பிடிக்கும். நல்ல நாளைக்கு எத்துறேண்ணா அப்படின்ற படம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது பண்ணது நல்லா தான் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லப்போனால் தலை ஃபேன் தானே இல்லையா? தளபதி ஃபேன் தான், பிடிக்கும். அந்த மாதிரி எதுவும் தெரியல. அவர் நடிச்சதுல எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் அப்படிலாம் இது எல்லா படம் ரைட்டு. அப்படிலாம் சொல்ல முடியாது. தலை படத்தில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. அது அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்து தான் இருக்கும். ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இப்போ ஒன்று தெரியுதுங்க, எல்லா தலை ரசிகர்கள்கிட்ட இப்போ நம்ம பேசிட்டு வந்ததில் எந்த படமும் வந்துட்டு அவங்க வந்துட்டு குறையே சொல்லலை, தலை நடித்தாலே போதும் அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாரு. இதை கேட்கலாமா வேணாமா தெரில, ஏன்னா எல்லாரும் ஒரே பதில் தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், அவர் நடித்ததுலேயே இந்த படம் அவர் பண்ணியிருக்கானாப்பா அப்படின்னு நினச்ச படம்னா என்ன? அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல, எல்லாமே நார்மலாக ஒரு நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது 2004 கூட பார்த்தீங்கன்னா அவர் ஏஷியா அந்த ஃபார்முலா ரேஸில் அவர் வந்துட்டு ஜெயிச்சிருந்தார். அதே மாதிரி 2010 வந்துட்டு ஃபார்முலா 2 ரேஸ்லேயே அவர் ஜெயிச்சிருந்தார், சாம்பியன்ஷிப் வாங்கியிருந்தார். இப்போ திரும்பி யூரோப்பியன் சீரீஸ் அவர் ரேஸ் ஓட்ட போகிறாரு. இனி கூட அவரோட டீம் அறிவிச்சார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் தலை இருக்கும். அவர் டீச்சிங் நல்லா இருக்கும், அவர் மைண்ட் செட் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். ஜெயிப்பாருன்றீங்களா? ஆமாம், கன்ஃபார்ம் ஜெயிப்பார். ஜெயிக்கிறோமோ தோக்குறோம், சண்டை செய்யணும். கண்டிப்பாக ஜெயிப்பார். சரினா ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் பைக் ஓட்டுறதே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வலிமை படத்தில் கூட பைக் என்ன ஓட்டுவார், ரேசர் ஓட்டுவார்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்குது. ரைட்டு சொல்லிட்டாரு. அதனால தலை ஃபேன் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்க போகுது. நினச்சா ஜெயிக்கலாம். தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு நம்ம தலை ஃபேன்ஸ்க்கு வரப்போகுது. காரணம் என்னென்னா விடாமுயற்சி. நீங்கள் எப்படி ஃபஸ்ட் ஷோவா? கண்டிப்பாக போய் தானே ஆகணும். தலை கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, அபிஷேகமே நடக்கும். கண்டிப்பாக அதில் போய் பார்ப்போம். இந்த படம் வந்துட்டு மாபெரும் வெற்றி போய் நாங்கள் எல்லாருமே ஒத்துழைப்போம். தலைக்கு இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக பண்ணுவோம். அடேங்கப்பா. மொத்தமாக ஏறணும் வீச்சு. சொல்ல போனால் எப்படி சிக்கனா சிக்கன் போன் பண்ணா பசங்க தான் நிற்கும் ஃபுல்லாக. அடேங்கப்பா, இன்னும் சவுண்டா. சொல்ல போனால் எப்படி சிக்கனா சிக்கன் போன் பண்ணா பசங்க தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் ஷோ போனால் நம்ம போவோம், கண்டிப்பாக போவோம். ரைட்டு. நீனு? வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். தெரியல, நல்லா தான் வரும், பார்க்கலாம். பட்டாசு எல்லாமே கொதிக்கிறதில்ல. சரி ரைட்டு. தலை ரசிகர்களுக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன சொல்கிறது, இனிமேல் தளபதி கிடையாது, அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. தலை தான் மேக் பண்ண போகிறாரு, அதனால சொல்லுவேன். அச்சிக்காதீங்க, அதான் சொல்லுவேன். தளபதி 2 பேரும் அவங்களே ஒன்றாக்குறாங்க. இவனுங்க அச்சிக்கிச்சு சண்டை வர வச்சுட்டு அவன் நல்லா பேனை கேட்குறான், இவனானா பால் ஊற்றுறான்னு அச்சிக்கிறானுங்க மாற்றி. என்ன பண்ணுறது அந்த டைமில்? வேறு ஏதாவதுனா ரைம்ஸ் பாடுங்க. தலைவர்த்தி தலை வாழ்க. ரெடி 3 டேக் ஆகும். சொல்லுங்க பரவாயில்ல. என்ன ரைட்டு. தீபாவளிக்கு ரோஹிணி தெரியும். ரைட்டு. தீபாவளிக்கு ரோஹிணி தட்டில் இருக்கும் தலை ஃபேனு.
பட்டாசு இப்போ தெரியும். ப்ரோ நானே குழம்பிட்டேன் ப்ரோ. தீபாவளி அன்னைக்கு தலை இன்னொரு ஏய் வேற ஏதாவது சொல்லி தீர முடியல. ஓகே ரைட். தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு தெரியும் தலை ஃபேனு. நாங்கள் இதான் இப்போ போகிறோம் ரேஸுக்கு. ஓகேவா? இது புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா?